சித்ரகுப்தன் கணக்கு. சூத முனிவர் ஸ்ரவணர்களைப் பற்றி நமிசாரண்ய முனிவர்களுக்கு கூறிய பின் தொடர்ந்து ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வானுக்கு உரைத்தவற்றை கூறலானார். திருவாழிமார்பனான பரந்தாமன் கருடனை நோக்கி கூறினார். பூமியில் வாழ்கின்ற காலத்தில் ஜீவன்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ளும் 12 ஸ்ரவணர்கள் தாங்கள் அறிந்தவற்றை யமலோக கணக்கரான சித்ரகுப்தனுக்கு தெரிவிக்கின்றனர். சித்ரகுப்தன் அவற்றை யமதர்மராஜனுக்கு தெரிவித்து அவற்றிற்கு உண்டான தண்டனைகளையும் நற்கதி பேற்றையும் யமதர்மராஜனிடம் உத்தரவாகப் பெற்று அவற்றை எழுதி வாசிக்க யமகிங்கரர்கள் அத்தண்டனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகின்றனர். கருடா, மற்ற உயிர்களைப் போலன்றி மனிதன் தன் மனம், வாக்கு, காயம் என்னும் 3 அங்கங்களாலும் பாவ புண்ணியங்களை செய்கின்றான். ஒருவன் வாக்கினால் செய்யும் பாவ புண்ணியங்களின் பலனை அவன் வாக்கினாலேயே பெற வேண்டும். ஒருவன் மனதால் செய்யும் பாவ புண்ணியங்களின் பலாபலனை அவன் மனத்தாலேயே பெற வேண்டும். அதுபோல ஒருவன் காயம் என்னும் உடலால் செய்யும் பாவ புண்ணியங்களின் பலனை அவன் காயத்தாலேயே பெற வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட விதியாகும். கருடா, ஒருவன் மரித்த பிறகு அந்த ஜீவன் செல்லும் பாதைகளைப் பற்றியும் அவன் எங்கெங்கு இளைப்பாற அனுமதிக்கப்படுகிறான் என்பதை பற்றியும் நான் ஏற்கனவே உனக்கு கூறியிருக்கிறேன். ஒருவன் பூமியில் வாழும் காலத்தில் வேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து நல்ல முறையில் வாழ்ந்தாலும் அவ்வாறு கற்றுணர்ந்த சான்றோர்களை போற்றி வணங்கினாலும் அவன் எல்லா காலத்திலும் தன் வாக்கினால் நற்கதியை பெறுவான். யமதூதர்களும் அவனை வசைமொழி கூறாமல் நல்ல முறையில் பேசி அழைத்துச் செல்வார்கள். அதே வேளையில் அவன் தன் வாழ்நாளில் பெரியோரை இழிவாக பேசியிருந்தாலும் பிறரை சொல்லத்தகாத வார்த்தைகளால் புண்படுத்தி இருந்தாலும் வேதங்களை பழித்து பேசியிருந்தாலும் அவனது வாய் அழுகி நாற்றம் கொள்ளும் நிலைக்கு மாறும். அவன் வாயிலிருந்து புழுக்களாக வந்து விழும். நல்ல கதாகாலட்சேபங்களை செய்பவர் பௌராணிகர்கள், ஆச்சாரியர்கள், தெய்வீக கருத்துக்களை உலகிற்கு எடுத்துக் கூறுபவர்கள், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடியவர்கள், மகான்கள், இவ்வகை பெரியோர்களுக்கு தண்டம் வழங்கியவர்கள் ஆகியோர் சிறந்த தேகத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பர். பிற உயிர்களை தன் உடல் பலத்தால் வாட்டி வதைத்தவர்கள், பிறருக்கு அங்கஹீனம் ஏற்பட காரணமாய் இருந்தவர்கள், பல பெண்களை துன்புறுத்தி புணர்ச்சி கொண்டவர்கள் போன்றோர் கொடூரமான கோரமான தேகத்தை பெறுவார்கள். வேத வடிவினனான நாராயணின் மந்திரங்களை மனதால் உச்சரித்தவர்களும் பரம்பொருளை எப்போதும் தியானித்தவர்களும் தன் உறவினர் மட்டுமின்றி ஊர் மக்கள், உலக மக்கள் ஆகியோரின் நன்மைகளை மனதில் நினைப்பவர்களும் அதன் பொருட்டு நற்காரியங்களை செய்தவர்களும் எப்போதும் பிறரால் மனம் புண்படாதபடி நல்ல மனோநிலையில் விளங்குவார்கள். அதே வேளையில் பிறரது வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொள்பவர்களும், எப்போதும் பிறர் நசித்து போக வேண்டும் என்று எண்ணுபவர்களும், எப்போதும் கெடுதலான செயல்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களும் பின்னாளில் எப்போதும் துக்கமான துயரமான மனநிலைக்கு தள்ளப்படுவார்கள். பூமியில் வாழும் காலத்தில் கொடிய பாவச் செயல்களை செய்தவர்கள் யமலோக பயணத்தில் கொடிய இருள் சூழ்ந்த கரடுமுரடான நாய்களும் நரிகளும் தம் பற்களால் பற்றி இழுக்கும் பாதையில்தான் பயணிக்க வேண்டும் என்று முன்பே கூறியிருந்தேன். ஆனால் ஒருவன் தன் வாழ்நாளிலேயே தகுதியுள்ளோருக்கு அன்னதானம், கோதானம், தீபதானம் முதலியவற்றை செய்திருந்தாலும், அல்லது அவன் மரித்த பிறகு அவனை குறித்து அவனது புத்திரனோ உறவினர்களோ மேற்சொன்ன தானங்களை செய்திருந்தாலும் அவனது யமலோக பயணத்தில் நல்ல பிரகாசமான இனிய காட்சிகள் சூழ்ந்த பாதைகளின் வழியே பயணிக்கும் பாக்கியத்தை பெறுவான். கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தசியில் அமாவாசை முடிந்து 14ஆம் நாள் விருஷோத்சர்க்கம் செய்தாலும் தீபதானம் செய்தாலும் அந்த ஜீவன் நல்லுலகத்தை அடைந்து நற்கதி பெறுவான். ஒருவன் மரித்த பிறகு அவனை குறித்து செய்யப்படும் விருஷோத்சர்க்கமும் 11 நாட்கள் பிண்ட சிராத்தமும் அவனுக்கு நற்பேற்றை வழங்கும். மேலும் அவனது தேகம் பரிசுத்தமயமாக்கப்படும். இறந்த ஒருவனை குறித்த 11 நாள் சிராத்தத்தின் போது நீர் நிறைந்த குடத்தை தானம் செய்தால் அவனை அழைத்துச் செல்லும் யமகிங்கரர்கள் அத்தண்ணீரை பருகி சாந்தமடைவர். எனவே அந்த ஜீவனை அதிக துன்புறுத்தாமல் அழைத்துச் செல்வர். இறந்த ஜீவன் வாயு சரீரத்தோடு தான் அதுவரை வாழ்ந்திருந்த வீட்டின் வாசலில் 12 நாட்கள் நின்றிருப்பான்.
எனவே அவனது யமலோகப் பயணம் நல்ல வண்ணம் அமைய 11ஆம் நாளோ 12ஆம் நாளிலோ அவனை குறித்து தான தர்மங்கள் செய்தல் வேண்டும். இறந்தவனை குறித்து சய்யாதானம் படுக்கை செய்தால் இறந்தவனின் ஜீவன் விமானத்தில் ஏறி சொர்க்கத்தை அடைவான். படுக்கை தானத்தை 12வது நாளில் மட்டுமின்றி எந்த நாளிலும் செய்யலாம். ஒருவன் இறந்த பிறகுதான் என்றில்லாமல் ஒருவன் தன்னை குறித்து தன் வாழ்நாளிலேயே தான தர்மங்கள் செய்து கொள்ளலாம். கருடா, எல்லா கர்மங்களிலும் அதமம், மத்திமம், உத்தமம் என்று 3 நிலைகள் உண்டு. ஒருவன் செய்யும் தான தர்மங்களிலும் அதம, மத்திம, உத்தம நிலைகளுக்கு ஏற்ப அவன் முறையே அதம, மத்திம, உத்தம பலாபலன்களை அடைகின்றான். ஒருவன் அறுவடை செய்யும் பழங்கள் இனிப்பாகவும் புளிப்பாகவும் கசப்பாகவும் இருப்பதன் காரணம் அவன் செய்த கர்மங்களின் பலனன்றி வேறல்ல. இவ்வாறு கூறி முடித்த ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கருடன் கீழ்கண்டவாறு கேட்டான். வேத வடிவானவரே, அநாத ரக்ஷகரே, பததானம் என்றொரு வகை தானத்தை சொல்லக் கேட்டிருக்கிறேன். பததானம் என்பது என்ன? அத்தானத்தை எவ்வாறு செய்ய வேண்டும்? பததானத்தை ஒருவன் எதற்காக செய்ய வேண்டும்? அத்தானத்தை யார் யார் பெறுகிறார்கள் என்பதை எனக்கு கூறியருள வேண்டும். கருணை கடலான ஸ்ரீமன் நாராயணன் கருடனின் கேள்விக்கு பதில் கூறி அருளினார். கருடா, குடை, பாதக்குரடு, தண்டம், வஸ்திரம், மோதிரம், உதக கும்பம், ஆசனப் பலகை ஆகிய 7 வகையான தானமே பததானம் என்றழைக்கப்படும். ஒருவன் குடையை தானமாக அளித்தால் அவனது யமலோக பயணத்தின் போது அதிக வெப்பம் தாக்காமல் பயணிக்கலாம். பாதக்குரடுகளை தானமாக அளித்தால் அவன் கூர்மையான முட்களிலும் கற்களிலும் பயணிக்க வேண்டாம். அவன் குதிரையில் ஏறி பயணம் செய்யலாம். ஒருவன் உத்தம பிராமணனுக்கு ஆசன பலகையை தானம் செய்தால் அவன் யமலோக பயணத்தின் இடைவேளைகளில் உண்பதற்கு அறுசுவையான உணவினை பெறுவான். நீர் நிறைந்த கும்பத்தை தானம் செய்தால் காற்றும் நீரும் இல்லாத வெப்பம் நிறைந்த பாதையில் பயணிக்கும் போதும் அவன் தாகத்தை தணிப்பதற்கான நீரினை பெறுவான். ஒருவன் தாமிரச் செம்பில் தண்ணீர் நிறைத்து தானம் செய்தால் அவன் 1000 கிணறுகளை வெட்டிய புண்ணியத்தை பெறுவான். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஜீவனை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லும் யமதூதர்கள் கருமை நிறத்திலோ மஞ்சள் நிறத்திலோ மிகவும் கொடூரமான தோற்றத்துடன் காணப்படுவார்கள். ஒருவன் வஸ்திரம் மற்றும் பொன் ஆபரணங்களை தானம் செய்திருப்பானாயின் யமதூதர்கள் திருப்தியுறுவார்கள். அவர்கள் ஜீவனை எந்தவித அச்சுறுத்தலும் கொடுமையும் விளைவிக்காமல் அழைத்துச் செல்வார்கள். ஜீவன் செல்லும் பாதையில் கொடிய கூர்மையான ஆயுதங்கள் எப்போதும் குறுக்கும் நெடுக்குமாக பறந்து ஜீவனை குத்தி கிழித்தபடி இருக்கும். ஒருவன் தங்க மோதிரத்தை தானம் செய்தானாகில் அக்கொடிய ஆயுதங்கள் அவன் வழியில் வராமல் மறைந்து காணாமல் போகும். ஒருவன் பால் தானமளித்தால் அவன் யமலோக பயணத்தில் களைப்பும் தாகமும் இன்றி சுகமான பயணத்தை மேற்கொள்ள முடியும். பாத்திரங்கள், ஆசனப் பலகை, பச்சரிசி, வெண்ணெய், பூநூல், பூஜை திரவியங்களை தானமாக அளிக்க பததானம் பூரணமாகும். கருடன் அடுத்து ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கேட்டான். பரம்பொருளே, இறந்தவனை குறித்து அவனது புத்திரனோ உறவினரோ பூலோகத்தில் அளிக்கும் தானத்தின் பலனை இறந்த ஜீவன் எவ்வாறு பெறுகிறான்? அவற்றை யார் பெற்றுத் தருகிறார்கள்? ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி கூறினார். கருடா, இறந்த ஒருவனை குறித்து பூலோகத்தில் செய்யப்படும் தானங்களை வருணன் பெற்று என்னிடம் தருகிறான். நான் அவற்றை பெற்று சூரியனுக்கு தருகிறேன். சூரியனிடமிருந்து ஜீவன் பெற்றுக்கொள்கிறான் என்று நைமிஷாரண்ய முனிவர்களை நோக்கி கூறி முடித்த சூத முனிவர் அடுத்து நரங்களை பற்றி ஸ்ரீமன் நாராயணனிடம் கருடாழ்வான் கேட்ட கேள்வியை பற்றி கூறத் தொடங்கினார். கருடன் ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டான். பரந்தாமா, கார்மேக வண்ணா, சங்கு சக்கரதாரியே, நரகங்கள் என்பவை யாவை? அவை எவ்வாறு காட்சியளிக்கின்றன? அவற்றில் யார் யார் அகப்படுகிறார்கள்? என்னென்ன வகையில் தண்டிக்கப்படுகிறார்கள்? அவற்றை எனக்கு விளக்கமாக கூறியருள வேண்டும். ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வானை நோக்கி கீழ்கண்டவாறு கூறியருளினார். காஷ்யப புத்திரனே, பூவுலகில் வாழ்கின்ற காலத்தில் பாவச் செயல்களை செய்யும் எந்த ஜீவனும் அவனது பாவக் கணக்குகள் தீரும் வரை நரகத்தில் அதற்குரிய தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதியாகும்.
அவ்வாறு காலதேவனால் நிர்ணயிக்கப்பட்ட நரகங்கள் 84 லட்சங்கள் ஆகும். அவற்றின் உள்ளே பாவ ஜீவன்களின் அழுகையும் கதறலும் ஓலமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். லட்சோப லட்ச நரகங்கள் இருப்பினும் அவற்றில் 28 நரகங்கள் முக்கியமானவை. அவை என்னென்ன என்பதை உனக்கு கூறுகிறேன், கேட்பாயாக. 1. தாமிஸ்ரம். 2. அந்த தாமிஸ்ரம். 3. ரௌரவம். 4. மகா ரௌரவம். 5. கும்பிபாகம். 6. காலசூத்திரம். 7. அசிபத்திரம். 8. பன்றிமுகம். 9. அந்தகூபம். 10. கிருமி போஜனம். 11. அக்னிகுண்டம். 12. வஜ்ரகண்டகம். 13. சான்மலி. 14. வைதரணி. 15. பூயோகம். 16. பிரயணயோகம். 17. விசசவம். 18. லாலா பசூக்ஷம். 19. சாரமேயதனம். 20. அவீசி. 21. பரிபாதனம். 22. க்ஷாரகர்த்தமம். 23. ரக்ஷோகணம். 24. சூலப்ரோகம். 25. குந்தசூதம். 26. வடாரோகம். 27. பரியாவர்த்தனம். 28. சுஷிமுகம். மேற்சொன்ன 28 வகை நரகங்களும் ஒவ்வொரு விதத்தில் மிகவும் கொடியதாக இருக்கும். பாவ ஜீவன்கள் இவற்றில் எந்த நரகத்தில் தள்ளப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று காலதேவன் விதிப்பான். அதன்படி அவர்கள் அந்தந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இவ்வகை நரகங்களில் தள்ளப்பட்டு கொடுமையான தண்டனைகளை அனுபவித்தாக வேண்டும். இவ்வேளையில் பூலோகத்தில் நரகத்தில் தண்டனை அனுபவிக்கும் ஜீவனை குறித்து அவனது புத்திரனோ உறவினர்களோ ஸ்ரார்த்தங்களோ தான தர்மங்களோ செய்யாதிருந்தால் அவனது பாவக்கணக்கு குறைவதே இல்லை. அவ்வாறு பாவக்கணக்கு குறையாத அந்த ஜீவன்களை யமதர்மராஜன் யமகிங்கரர்களாக மாற்றுகிறான். அத்தகைய யமகிங்கரர்கள் கொடிய ரூபத்துடன் மரணம் அடைபவர்களின் உயிரை பறிக்கவும் அவர்களை யமலோகத்திற்கு அழைத்து வரும் பணிகளிலும் ஈடுபட்டாக வேண்டும். அந்த யமகிங்கரர்கள் கடுமையான பசியினாலும் தாகத்தினாலும் மரித்தவனை குறித்து அளிக்கப்படும் மாசி பிண்டங்களையும் தண்ணீரையும் பறித்து தின்னும் துர்பாகிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மரித்தவனை குறித்து அவனது புத்திரனோ உறவினரோ அளிக்கும் உதக கும்பதானத்தை யமதூதர்கள் பெற்று திருப்தி அடைகிறார்கள். மாசிக வருஷாப்திக பிண்டம் மற்றும் தானங்களால் ஜீவனும் யமதூதர்களும் திருப்தியை உறுகிறார்கள். ஒருவன் மரித்து ஓராண்டு இறுதியுறும் வேளையில் அவனது பிண்டத்தால் ஆன சரீரத்தோடு யமபுரியன் வாசலை அடைவான். அவனது பாவக்கணக்கு தீர்ந்திருக்குமேயானால் அவன் யமலோகத்தின் உள்ளே நுழையும் தகுதியை பெறுகிறான். அவ்வேளையில் அவனது பிண்ட சரீரமும் கோர ரூபமும் உருமாறி அங்குஷ்ட பரிணாமம் உள்ள ஒரு புதிய சரீரத்தை பெற்று அங்குள்ள வன்னிமரம் ஒன்றில் சிறிது காலம் தங்கியிருந்தாக வேண்டும். அதன் பிறகு கர்மத்தாலாகிய சரீரத்தை பெறுகிறான். அவ்வேளையில் யமகிங்கரர்கள் அந்த ஜீவனை யமதர்மராஜனின் மணிமண்டபத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வானுக்கு திருவாய் மலர்ந்தருளினார்.